அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்திலே ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து வருகிறேன். அது மிகவும் முக்கியமானது. இதை நீங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகத்தை பார்த்தோடு நாம் சொல்லிவிடலாம், இந்த ஜாதகர் ஆரம்பத்திலே தொழில்களை வேலைகள் செய்வார், வேலைகள் செய்து பின்பு தொழிலை துவங்குவார். சுயமான தொழிலை துவங்கி அந்த தொழில்களை தனித்திறன் பெற்றவராக இருப்பார். இவரை போன்று தொழில்நுட்பம் பெற்றவர் இனி இது மண்ணில் பிறப்பது அரிது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் செய்யும் தொழிலை திறன்மிக்கவராக இருப்பார். அந்த தொழில் மூலம் செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து எல்லாம் பெற்று பெரும் புகழை அடைவார் என்பதை நாம் சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் நிறையா இருந்தாலும் அதில் ஒரு அமைப்பு நாம் பார்ப்போம். லக்னத்திற்கு 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம். இந்த 10ஆம் இடத்திலே ஞானக்காரகன் என்று சொல்லக்கூடியவர், தடைக்காரன் என்று சொல்லக்கூடியவர், பிரக்திக்காரன் என்று சொல்லக்கூடியவர், நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடியவர், அசுபக்கிரகம் என்று சொல்லக்கூடியவர் கேது பகவான். அந்த கேது பகவான் அந்த லக்கணத்திற்கு 10ஆம் வீட்டில் இருந்தால், அந்த கேது பகவான் ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்ந்திருந்தால், அல்லது ஏதாவது ஒரு கிரகம் கேது பகவானை பார்க்கக்கூடிய நிலையில் இருந்தால், அல்லது அந்த கேது பகவானுக்கு வீடு கொடுத்தவரும் நட்சத்திர சாரம் கொடுத்தவரும் சேர்ந்திருந்தால், இப்படி ஏதாவது ஒரு அமைப்பில் இருந்தால் அந்த தடைக்காரனுடைய பலன்கள் மாற்றி அமைக்கப்படும். அவர் பெரும் அறிவு நுட்பத்தை கொடுப்பார், அந்த தொழிலை வெற்றியை கொடுப்பார், தொழிலிலே முத்திரை பதியக்கூடிய அளவிற்கு திறனை கொடுத்து தன்னேறகற்ற தொழில் மேதையாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் கேது பகவான் என்ற தொழில் தடையை கொடுப்பார், தொழிலை தோல்வியை கொடுப்பார், பிரத்தியை கொடுப்பார் என்று சொல்லிவிடக்கூடாது. அவர் எந்த இடத்தில் இருக்கிறார், எந்த நிலையில் இருக்கிறார், அவருடைய சூழ்நிலையில் என்ன, சந்தர்ப்பங்கள் என்ன, அவர் செய்யக்கூடிய செயல்பாடுகளுடைய அமைப்பு என்ன என்பதையெல்லாம் நாம் பல முறை ஆவிசது பின் பலனை அளிக்க வேண்டும், பலன் கொடுக்க வேண்டும், பலன் சொல்ல வேண்டும். மற்றவற்றை அடுத்தபடி காண்போம். நன்றி, வணக்கம்.